அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 3க்கான ஒரு வரி வினாவிடைய தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே பாடப்பகுதியில், அதாவது 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3இல் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறலாம். வாங்க நேரடியாக பாடப்பகுதிக்கு செல்வோம். 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 3, இதில் என்னென்ன தலைப்புகளின் கீழே நம்மளுக்கு பாடப்பகுதி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். விருந்து போற்றுதும் எனும் பாடப்பகுதி, அதிவீரராம பாண்டியர் எழுதிய காசிகாண்டம் எனும் பாடப்பகுதி, பெருங்கௌசிகனார் எழுதிய மலைபடுகடாம் எனும் பாடப்பகுதி, கி ராஜநாராயணன் எழுதிய கோபல்லபுரத்து மக்கள் எனும் பாடப்பகுதி, தொகாநிலை தொடர்கள் எனும் இலக்கண பகுதி, திருக்குறள். இதிலிருந்து ஒரு வரி வினாவிடைகள் பார்க்க போகிறோம். இதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் பழைய பாடப்புத்தகம், அதாவது பழைய பாடப்புத்தகத்தில் உள்ள ஒரு சில கேள்விகளையும் டிஸ்கஸ் பண்ணுறோம். வாங்க நேரடியாக வினாவிடைக்கு செல்வோம். விருந்து போற்றுதும் கேள்வி எண் 1 பாருங்க. முன்பின் அறியாத புதியவர்களுக்கே டேஸ் என்று பெயர், விருந்தினர் என்று பெயர். கேள்வி எண் 2 பாருங்க. விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். கேள்வி எண் 3. திருவள்ளுவர் எந்த இயலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார்? இல்லறவியலில். கேள்வி எண் 4. இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்றவர் திருவள்ளுவர். இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்றவர் திருவள்ளுவர். கேள்வி எண் 5. முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை டேஸ் என்ற குரலில் வள்ளுவர் எடுத்துரைக்கிறார்? மோப்பக் குழையும் அனிச்சம், முகந்திறந்த நோக்க குழையும் விருந்து அப்படிங்கிற ஒரு குரலில் தான் வள்ளுவர் எடுத்துரைக்கிறார். அப்போ முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை எந்த குரலில் வள்ளுவர் எடுத்துரைக்கிறார்? மோப்பக் குழையும் அனிச்சம். இதில் கேள்விகள் இப்படி கூட கேட்பாங்க. முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார் அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க. அனிச்ச மலரோடு ஒப்பிடுகிறார் அப்படிங்கிறத நம்ம விடையளிக்க வேண்டும். கேள்வி எண் 6 பாருங்க. தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். இதற்கு என்ன அர்த்தம்னா ஒன்றும் கிடையாது. சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி இருவரும் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. அந்த நேரங்களில் கோவலன் மாதவியை தேடி போயிறாரு. அப்போ வீட்டுக்கு வர்றது கிடையாது. அப்போ கண்ணகி என்ன நினைக்கிறாங்கன்னா, கணவன் இல்லாததை நினச்சி கூட அவங்க வருந்தலையாம். கணவன் இல்லாததால் என்னால் விருந்தோம்பல் செய்ய முடியலையே அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப வருந்துறதா நம்முடைய இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். அதை தான் இங்கே குறிப்பிட்றாங்க. அப்போ தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். அப்போ என்னால் விருந்தோம்பல் செய்ய முடியலையே அப்படிங்கிறத கண்ணகி வருந்துறதா நம்மளுடைய இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். கேள்வி எண் 7 பாருங்க. விருந்தினரை போற்றி பேணர் டேஸ் மரபு, பழந்தமிழர் மரபு. கேள்வி எண் 8. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவன யாவையே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். இதற்கான அர்த்தத்தை அடுத்த பகுதியில் கேட்போம். அப்போ பாருங்க, கேள்வி எண் 9. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிடுபவர் கம்பர். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிடுபவர் கம்பர். எந்த நூலில் குறிப்பிடுகிறார்? கம்ப ராமாயண நூலில் குறிப்பிடுகிறார். கேள்வி எண் 10 பாருங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி என்ற நூலின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். கேள்வி எண் 11 பாருங்க. விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஊமையாக்கியவர் ஜெயங்கொண்டார். கேள்வி எண் 12. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் டேஸ் பண்பின் அடிப்படை, விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. கேள்வி எண் 13 பாருங்க. உண்டாள் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அப்போ இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அதாவது அமிழ்தமே கிடைத்தாலும் தமிழர்கள், பழந்தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க? தனித்து உண்ண மாட்டார்கள். அதை அமிழ்தமே இருந்தாலும் அதை பகிர்ந்து தான் உண்ணுவார்கள்.
அப்போ அதைத்தான் இங்கே புறநானூறு நூல் குறிப்பிடுகிறது. அப்போ பாருங்கள், உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அப்போ இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. கேள்வி எண் 14 பாருங்க. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. அள்ளில் என்றால் இரவில் என்று பொருள், உவக்கும் என்றால் மகிழ்ச்சி, அதாவது மகிழ்தல் என்று பொருள். அப்போ இதில் இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருந்தினர் இரவு நேரத்தில் வந்தால் கூட மனமகிழ்ச்சியோடு விருந்தளிப்பவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய நற்றிணை நூல் குறிப்பிடுகிறது. அப்போ அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. கேள்வி எண் 15 பாருங்க. காலின் 7 அடி பின் சென்று என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பொருநராற்றுப்படை. வீட்டுக்கு வந்த விருந்தினரை நம்ம பின்னாலே போய் வழி அனுப்போம் இல்லையா, அதை தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அப்போ காலின் 7 அடி பின் சென்று என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பொருநராற்றுப்படை. அப்போ 7 அடி ரொம்ப பொறுமையாக நடந்தாங்க அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காலின் 7 அடி பொருநராற்றுப்படை. கேள்வி எண் 16 பாருங்க. குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பற்றன்றோ இளன் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. குரல் உணங்கு விதைத்தினை. அப்போ வீட்டில் வந்த விருந்தினருக்கு உணவளிக்க எந்த பொருளுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருந்த விதைத்திணையை சமைத்து விருந்து வைத்தாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய புறநானூறு நூல் குறிப்பிடுகிறது. அப்போ பாருங்கள், குரல் உணங்கு விதைத்திணை என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 17. நெருணை வந்த விருந்திற்கு மற்றுக்கள் இரும்புடை பலவாள். அடுத்து இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பயணம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. நெருணை வந்த விருந்திற்கு மற்றுக்கள் இரும்புடை பலவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பயணம் பணயம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. நேற்று வந்தவங்களுக்கு விருந்தளிக்க வீட்டில் எதுவும் கிடையாது. என்ன பண்ணார் தலைவன், என்ன பண்ணார், அவருடைய பழைய வாழை அடகு வச்சு அதில் அந்த காசுலேருந்து அந்த பணத்தில் விருந்து வச்சாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, தலைவியோட இசைக்கிரியாவன பழைய யாழை சீரியாழை பணையமைத்து விருந்து வச்சாங்க அப்படிங்கிற தகவல்களை தான் இங்கே புறநானூறு நூல் குறிப்பிடுகிறது. அப்போ பாருங்கள், நேற்று வந்த விருந்திற்கு மற்றுக்கள் இரும்புடை பலவால் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணையம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அதாவது இந்த பாடல் ஃபுல்லாகவே நம்மளுடைய பழந்தமிழரின் விருந்தோம்பல் பண்பை பறைசாற்றுகிற ஒரு முக்கியமான பாடப்பகுதியாக இருக்குது. இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் குரூப் 2 அண்ட் குரூப் 1 தேர்வுலாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் அப்ரோச்லேயும் நம்மளுடைய பழந்தமிழரின் விருந்தோம்பல் பண்பை சங்க இலக்கியத்துடன் எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க அப்படின்னு 10 மார்க் கேள்வியில் கேட்கலாம், 15 மார்க் கேள்வியில் கேட்கலாம். அப்போ இதில் உள்ள வரிகளை நம்ம மேற்கோள் காட்டி எழுதினோம்னா நம்மளுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். அப்போ இது மெயின்ஸ் அப்ரோச்லேயும் நம்ம படிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 18. இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க விதைத்து வைத்து வந்த நெல்லை அரித்து வைந்து பின் சமைத்து விருந்துபடுத்த செய்தியை கூறும் நூல் பெரிய புராணம். அப்போ நம்ம புறநானூறு நூலில் பார்த்தோம், வீட்டில் தானியம் எதுவும் கிடையாது, விதைக்காக வைத்திருந்த தானியத்தை சமைச்சு விருந்து படைத்தாங்க அப்படிங்கிறத புறநானூறு நூலில் பார்த்தோம். இவங்க பாருங்கள், அதுக்கும் கொஞ்சம் மேலே போய் விதை நெல்லை விதைச்சிட்டு வந்துட்டாங்க. விதைச்சிட்டு வந்த நெல்லை போய் மறுபடியும் அரைத்து அதை ஒரு சிவனடியாருக்கு விருந்தளித்தாங்க அப்படிங்கிற செய்தியை பெரிய புராண நூல் குறிப்பிடுகிறது. அப்போ பாருங்கள், சிவனடியாருக்கு விருந்தளிக்க விதைத்து வைத்து விட்ட வந்த நெல்லை அரித்து விருந்தோம்பல் செய்த செய்தியை கூறும் நூல் பெரிய புராணம். கேள்வி எண் 19 பாருங்க. நெய்தல் நிலைத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று கூறும் நூல் சிறுபனாற்றுப்படை. அப்போ நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று விருந்து கொடுத்தனர் அப்படிங்கிற செய்தியை கூறும் நூல் சிறுபனாற்றுப்படை. கேள்வி எண் 20 பாருங்க. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுனூர் வருவீர் உளரோ என்ற பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. அப்போ இதுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, பலர் வரக்கூடிய வாயில் நம்ம அடைக்கிறதுக்கு முன்னால் விருந்தினர் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்மளுடைய பழந்தமிழர்கள் வீட்டை கதவை அடைப்பாங்களாம் அப்படிங்கிற செய்தியை குறுந்தொகை நூல் குறிப்பிடுகிறது. அப்போ பலர்புகு வாயில் அடைப்ப கடவுனூர் வருவீர் உளரோ என்ற பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கேள்வி 21 பாருங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் ஔவையார். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் ஔவையார் எந்த நூலில் குறிப்பிடுகிறாங்க?
கொன்றை வேந்தன் நூலில் குறிப்பிடுகிறாங்க. அப்போ இதில் பாருங்கள், கொன்றை வேந்தன் என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார் அப்படிங்கிற கேள்வியும் நம்மளுக்கு கேட்பாங்க. கேள்வி எண் 22 பாருங்கள். வரகரிசி சோறும் வழுந்துணங்காய் வாட்டும் முறவரமென செழித்த மோரும் என்ற பாடியவர் ஔவையார் அவர்கள். வரகரிசி சோறும் வழுந்துணங்காய் வாட்டும் முறமுறவென புளித்த மோரும் என்று பாடியவர் ஔவையார் அவர்கள். கேள்வி எண் 23 பாருங்க. தமிழர் பண்பாட்டில் டேஸ் இலைக்கு தனித்த இடம் உண்டு, வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. கேள்வி எண் 24. அமெரிக்காவின் டேஸ் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது மினசோட்டா தமிழ்ச்சங்கம். அப்போ மினமோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்த வருடந்தோறும் கொண்டாடி வருகிறது. அந்த மினமோட்டா தமிழ்ச்சங்கம் எங்கே இருக்கு? அமெரிக்காவில் இருக்கு. கேள்வி எண் 25 பாருங்க. டேஸ் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில். கேள்வி எண் 26 பாருங்க. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு என்ற கவிதையை இயற்றியவர் அம்சப்பிரியா. இலையை மடிப்பதற்கு அப்படிங்கிறத இலை கூடுதல் இட்லி அப்படின்னு இருந்துச்சுன்னா அம்சமாக இருந்துச்சு, அம்சப்பிரியா அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது தட்டில் வைக்கிற இட்லியை விட நம்ம இலையில் வைத்த இட்லி வந்து ரொம்ப அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கேள்வி எண் 27 பாருங்க. இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்ற கவிதையை இயற்றியவர் பாரதிதாசனார். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தற் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்ற கவிதையை இயற்றியவர் பாரதிதாசனார். அடுத்து காசி காண்டம் என்ற பாடப்பகுதியில் நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். காசி காண்டம் அதிவீர ராமபாண்டியர். கேள்வி எண் 28 பாருங்க. விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் காசி காண்டம். விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் காசி காண்டம். கேள்வி எண் 29 பாருங்க. விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம் எத்தனை என்று காசி காண்டம் நூல் குறிப்பிடுகிறது? 9. விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம் எத்தனை? 9 என்று காசி காண்டம் நூல் குறிப்பிடுகிறது. கேள்வி 30 பாருங்க. சொல்லும் பொருளும். அருகுற என்பதன் பொருள் அருகில். அப்போ நம்மளுக்கு கேள்விகள் இப்படி கூட கேட்பாங்க. அருகுற என்பதன் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தொலைவில் அப்படின்னு நம்ம குறிப்பிட வேண்டும். அப்போ அருகுறனா அருகில், அதுக்கு எதிர்ச்சொல் தொலைவில் அப்படிங்கிற அந்த ஒரு அப்ரோச்லேயும் நம்ம இந்த கேள்வியை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அடுத்து பாருங்க. முகமன் என்பதன் பொருள் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் தான் இந்த முகமன். கேள்வி எண் 31 பாருங்க. நன்மொழி இலக்கண குறிப்பு பாருங்க. பண்புத்தொகை. நன்மொழி பண்புத்தொகை. அடுத்து பாருங்க. வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வளங்கள் இவற்றின் இலக்கண குறிப்புகள் தொழிற்பெயர்கள். எல்லாமே தல் அல் விகுதி பெற்று வந்ததுனால இது எல்லாமே தொழிற்பெயர்கள் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக விடையளிக்க முடியும். கேள்வி 32 பாருங்க. ஒப்புடன் முகமளந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிழா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் விவேக சிந்தாமணி. இப்போ பாருங்கள், இதுக்கு உங்களுக்கு இதை வந்து படித்து பார்த்தாவே உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு பொருள் விளங்க தெரியும், உங்களால் பொருள் புரிந்து கொள்ள முடியும். அப்போ பாருங்கள். ஒப்புடன் முகமளந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிழா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் விவேக சிந்தாமணி. கேள்வி எண் 33 பாருங்க. காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் காசி காண்டம். காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல். இதில் பெருமைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப கீவேர்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில். காசி நகரத்தின் வரலாற்றை கூறும் நூல் அப்படின்னு கூட நம்மளுக்கு காசி காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காசி காண்டத்தின் பெருமைகளை கூறக்கூடிய நூல் தான் இந்த காசி காண்டம். கேள்வி 34 பாருங்க. துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ள நூல் காசி காண்டம். கேள்வி 35. இல்லொழுக்கம் கூறிய என்னும் விருந்தோம்பல் பகுதி இடம்பெற்ற நூல் காசி காண்டம். இல்லொழுக்கம் கூறிய என்னும் விருந்தோம்பல் பகுதி இடம்பெற்ற நூல் காசி காண்டம். இந்த பகுதியை தான் நம்மளுக்கு இல்லொழுக்கம் கூறிய அப்படிங்கிற பகுதியை தான் நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. கேள்வி 36 பாருங்க. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். காசி காண்டம் நூலினை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். அடுத்து பாருங்க.
வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நூல் நருந்தொகை. வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நூல் நருந்தொகை. அதாவது சிறந்த அறக்கருத்துக்களை கூறும் நூல் தான் இந்த நருந்தொகை நூல். அது வெற்றி வேட்கை அப்படிங்கிறத அழைக்கப்படுகிறது. அதாவது நம்மளுடைய அதிவீரராம பாண்டியர் எழுதிய வெற்றி வேட்கை நூல் வந்து மிக மிக முக்கியமான நூல். அதாவது நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகையினும் கற்கை நன்றே அப்படிங்கிற ஒரு வரியை கேட்டிருப்போம். அதாவது கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான வரிகள் வந்து இந்த கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அதிவீரராம பாண்டியர் தான். எந்த நூலில் குறிப்பிடுகிறார்னா வெற்றி வேட்கை நூலில் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் நம்மளுக்கு கேள்விகளில் கண்டிப்பாக இடம்பெறும். அடுத்து பாருங்கள், எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்று கூறியவர் அதிவீரராம பாண்டியர். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்று கூறியவர் நம்முடைய அதிவீரராம பாண்டியர். அடுத்து பாருங்கள், கேள்வி 40. சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் பெற்றவர் அதிவீரராம பாண்டியர். சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் பெற்றவர் அதிவீரராம பாண்டியர். இதுக்கு முன்னால் பார்த்தோம், முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். சீவலமாறன் அதிவீரராம பாண்டியர். இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 41. அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல்கள் பாருங்கள், நைடதம், லிங்க புராணம், கூர்ம புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி. அப்போ என்னென்ன நூல்? நைடதம், லிங்க புராணம், கூர்ம புராணம். நைடதங்கிறது ஒரு செட்டு, லிங்க புராணம், கூர்ம புராணம் அடுத்த செட்டு, வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி அப்படிங்கிறது அடுத்த செட்டு. அப்போ இந்த அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மலைபடுகடாம், அதாவது பெருங்கௌசிகனார் எழுதிய மலைபடுகடாம் என்னும் ஒரு 10 பாட்டு நூலில் உள்ள ஒரு பாடல் பகுதியை தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி எண் 42 பாருங்கள். அன்று அவன் அசையி அள் சேர்ந்து அழ்கி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மலைபடுகடாம். அன்று அவன் அசையி அள் சேர்ந்து அழ்கி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மலைபடுகடாம். கேள்வி எண் 43 பாருங்க. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்ற பாடலில் பாக்கம் என்பதன் பொருள் சிற்றூர். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்ற பாடலில் பாக்கம் என்பதன் பொருள் சிற்றூர். அப்போ இதில் சிலம்பு என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மலை என்று பொருள். கேள்வி எண் 44 பாருங்க. குருவுக்குன் இரடி பொம்மல் பெருகுவீர் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மலைபடுகடாம். குருவுக்குன் இரடி பொம்மல் பெருகுவீர் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மலைபடுகடாம். இதில் இரடி பொம்மல் என்பதன் பொருள் வந்து இரடி என்றால் திணை என்று பொருள், பொம்மல் என்றால் சோறு என்று பொருள். அப்போ திணைச்சோறு என்று பொருள். இரடி பொம்மல் என்றால் திணைச்சோறு என்று பொருள். கேள்வி 45 பாருங்க. திணைச்சோற்று விருந்து பற்றி குறிப்பிடும் நூல் மலைபடுகடாம். திணைச்சோற்று விருந்து பற்றி குறிப்பிடும் நூல் மலைபடுகடாம். அடுத்து கேள்வி 46 பாருங்க. சொல்லும் பொருளும் பார்க்குறோம். அசையி என்பதன் பொருள் இளைப்பாரி, அழ்கி என்பதன் பொருள் தங்கி, கடும்பு என்பதன் பொருள் சுற்றம், நரலும் என்பதன் பொருள் ஒழிக்கும், ஆரி என்பதன் பொருள் அருமை, படுகர் என்பதன் பொருள் பள்ளம், வைரியம் என்பதன் பொருள் கூத்தர், வேவை என்பதன் பொருள் வெந்தது, இரடி என்பதன் பொருள் திணை, பொம்மல் என்பதன் பொருள் சோறு. இதில் முக்கியமாக பாருங்க, அழ்கினா தங்கி, கடும்புனா சுற்றும், படுகர்னா பள்ளம், வைரியம் என்றால் கூத்தர் என்று பொருள், இரடி என்றால் திணை, பொம்மல் என்றால் சோறு. அடுத்து இலக்கண குறிப்பு பாருங்க. அசையி கிளியி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடைகள். நான் நிறைய முறை உங்களுக்கு ஒரு வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். ஈ என்ற உயிரெழுத்து வந்து விகுதியில் வரும்போது, அது அளபடை எழுத்துக்களில் வரும்போது அது சொல்லிசை அளபடைகள் அப்படியே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அசையி கிளியி விரிyi அப்படிலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அப்போ சொல்லிசை அளபடைகள். அடுத்து பாருங்கள், ஃபருவு குருவுக்குன் இதில் உள்ள என்ன அளபடை வந்திருக்கு? செய்யுளிசை அளபடைகள் வந்திருக்கு. அப்போ இனிய சொல் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிசை அளபடைக்கு ஈ வந்துச்சுன்னா இனிய சொல். அப்போ இனிய சொல்னா ஈ வந்தால் சொல்லிசை அளபடை. அப்போ உன்னதமான செய்யுள் அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஊ வந்துச்சுன்னா செய்யுளிசை அளபடை. அப்போ ஈ வந்தால் சொல்லிசை அளபடை, ஊ வந்தால் செய்யுளிசை அளபடை அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கேள்வி 48. யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளியிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் தான் ஆற்றுப்படை. அப்போ நான் இந்த இடத்துக்கு போனேன், இந்த வள்ளல்கிட்ட போய் அவர் இவ்வளவு தந்தார், அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ அவர்கிட்ட போய் இந்த பொருள்கள்லாம் பெறு அப்படிங்கிறத கூறுதல் தான் ஆற்றுப்படை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 10 பாட்டு நூலில்
5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 10 பாட்டு நூல்களை பற்றி ஒரு டீட்டெயிலாக நம்ம பின்னால் பார்ப்போம். பாருங்கள், அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த வீடியோக்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ஷேர் பண்ணுறீங்க இல்லையா, மற்றவங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களே. இந்த வீடியோ பார்த்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப நல்லா படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மக்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது இல்லையா, அதுதான் அதே மாதிரி தான் இந்த ஆற்றுப்படைங்க. நான் அந்த மன்னர்கிட்ட போனேன், வள்ளல்கிட்ட போனேன், அவர் எனக்கு இந்த பொருள்லாம் கொடுத்தாரு, நீயும் போய் அதனுடைய பயனை அடைஞ்சிக்க அப்படிங்கிறது கூறுகிறது தான் ஆற்றுப்படை. அப்போ நீங்களும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோக்கள் போய் சேர்றதுக்கு நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய நண்பர்கள் இருக்கிற குழுவிற்கு இந்த வீடியோக்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி 49 பாருங்கள். மலைபடுகடாம் நூல்களில் டேஸ் நூல்களில் ஒன்று 10 பாட்டு நூல்கள் ஒன்று. மலைபடுகடாம் டேஸ் நூல்களில் ஒன்று 10 பாட்டு நூல்களில் ஒன்று. கேள்வி 50 பாருங்கள். 583 அடிகளை கொண்ட 10 பாட்டு நூல் எது? மலைபடுகடாம். 583 அடிகளை கொண்ட 10 பாட்டு நூல் எது? மலைபடுகடாம். அப்போ மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? 583 அடிகள். கேள்வி 51 பாருங்கள். கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் மலைபடுகடாம். கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் மலைபடுகடாம். கேள்வி 52 பாருங்கள். மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் பெயர் பெற்ற நூல் எது? மலைபடுகடாம். கேள்வி 53 பாருங்கள். நன்னன் என்னும் குறுநிலை மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூல் எது? மலைபடுகடாம். நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூல் எது? மலைபடுகடாம். கேள்வியில் நம்மளுக்கு இப்படி கூட கேட்பாங்க, மலைபடுகடாம் என்னும் 10 பாட்டு நூலின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்பாங்க. அது நன்னன் அப்படின்னு குறிப்பிட வேண்டும். கேள்வி 54 பாருங்கள். மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். அப்போ மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 10 பாட்டு நூல்கள்லாம், அதாவது நம்மளுடைய 8 தொகை, நம்மளுடைய சங்க இலக்கியங்களான 8 தொகை நூல்களை பற்றி எல்லா நூல்களுடைய ஆசிரியர், 8 தொகை நூல்கள்லாம் எது, அக நூல்கள் எது, புற நூல்கள் எது, அகமும் புறமும் சாய்ந்த நூல்கள் எது, அதே மாதிரியே 10 பாட்டு நூல்கள் எது, அதில் அகம் நூல்கள் எது, புற நூல்கள் எது, ஆற்றுப்படை நூல்கள் எது, அதனுடைய ஆசிரியர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே படிச்சுக்கணும். புத்தகத்திலேருந்து வெளியிலையும் போய் படிக்கணும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு 10 பாட்டு நூல்களை இதில் தொகுத்து வழங்குறேன் பாருங்கள். அப்போ இது எல்லாமே ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? 5. அதில் உள்ள 5ஐயும் ஆசிரியர்கள் யார், அதனுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், ஆற்றுப்படை நூல்கள் 5 எது எது? திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. அப்போ 10 பாட்டு நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? 5. அது 5ஐயும் பார்த்தாச்சு. இந்த கூத்தராற்றுப்படைன்னு இருக்கு இல்லையா, அதுதான் மலைபடுகடாம் அப்படிங்க. இங்கே கூத்தராற்றுப்படை அப்படின்னு கொடுக்கலாம், இல்லாட்டி மலைபடுகடாம் அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள். திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர் நக்கீரர். திருமுருகாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் முருகன். பொருணராற்றுப்படையின் ஆசிரியர் முடத்தாம கன்னியார். பொருணராற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் கரிகாலன். சிறுவனாற்றுப்படையின் ஆசிரியர் நத்தத்தனார். சிறுவனாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் நல்லிய கோடான். பெரும்பனாற்றுப்படையின் ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பனாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். கூத்தராற்றுப்படையின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார். கூத்தராற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் நன்னன் சேய் நன்னன். நம்மளுக்கு இதை ஒரு முறை பாஸ் பண்ணிட்டு கூட இங்கே ஒரு முறை படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். 10 பாட்டு நூல்கள் அகநூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. எந்தெந்த நூல்கள் அப்படின்னு கூட கேட்பாங்க. நம்மளுக்கு பாருங்கள், 10 பாட்டு நூல்கள் அகநூல்கள் 3. என்னென்ன பாருங்கள்? குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. குறிச்சி, முல்லை, பாலை அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை என்பது 10 பாட்டு நூல்கள் அகநூல்கள். அப்போ பாருங்கள், குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் கபிலர். குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார்? ஆரிய அரசன் பிரகத்தன். முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் நப்பூதனார். முல்லைப்பாட்டு நூலின் பாட்டுடை தலைவன் கிடையாது. முல்லைப்பாட்டுக்கு மட்டும் பாட்டுடை தலைவன் கிடையாது. பட்டினப்பாலை என்ற நூலின் ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாலை என்ற நூலின் பாட்டுடை தலைவன் கரிகாலன். குறிஞ்சிப்பாட்டு கபிலர், முல்லைப்பாட்டு நப்பூதனார், பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்கள், புறநூல்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இது வரைக்கும் 8 நூல்கள் பார்த்துருக்கோம். இப்போ புறநூல்கள் 2 நூல்கள், அதனுடைய ஆசிரியர் பாட்டுடை தலைவனை பார்க்குறோம்.
நெடுநல் வாடை மதுரை காஞ்சி தான் புறநூல்கள். 10 பாட்டு நூல்கள் புறநூல்கள். நெடுநல் வாடை மதுரை காஞ்சி. நெடுநல் வாடையின் ஆசிரியர் நக்கீரர். மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். இப்போ பாருங்க, நெடுநல் வாடையின் ஆசிரியர் நக்கீரர். நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் யாரு? தலையாங்கணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். நம்மளுக்கு பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி தலையாங்கணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் தான் இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவராக இருக்கிறாரு, மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவனாக இருக்கிறாரு. அப்போ நம்மளுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அதாவது பாண்டியன் நெடுஞ்செழியன் பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூல்கள் எவை அப்படின்னு கேட்பாங்க. நெடுநல் வாடையையும் குறிக்கணும், மதுரை காஞ்சியையும் குறிக்கணும். ஸோ இந்த அடிப்படையில் 10 பாட்டு நூல்களை பற்றி தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் புத்தகத்தில் நம்மளுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்காது, ஆனால் கண்டிப்பாக கேள்விகள் வரும். பின்னால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக புரியும். அடுத்து பாருங்கள், கோவள்ளப்புறத்து மக்கள். கி ராஜநாராயணன் எழுதிய கோவள்ளப்புறத்து மக்கள் என்ற சிறுகதை பகுதி, அதில் உள்ள வினாக்கள் பார்க்குறோம். கேள்வி 55 பாருங்கள். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் கரிசல் இலக்கியம். கேள்வி 56 பாருங்க. காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் தான் கரிசல் இலக்கியம். காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மானாவரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் தான் இந்த கரிசல் இலக்கியம். கேள்வி 57 பாருங்க. கரிசல் மண்ணின் படைப்பாளி கி ராஜநாராயணுக்கு முன் எழுத தொடங்கியவர் கு அழகிரிசாமி. அப்போ கி ராஜநாராயணன் ஒரு சீனியர் தான் இந்த கு அழகிரிசாமி இந்த கரிசல் இலக்கியத்தில். அடுத்து பாருங்க, கேள்வி 58 பாருங்க. கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலை நிறுத்தியவர் யாரு? இந்த கீரா என்று அழைக்கப்படுகிற கி ராஜநாராயணன். இப்போ கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன். கேள்வி 59 பாருங்க. கரிசல் இலக்கிய பரம்பரை எழுத்தாளர்கள் யார் யார் பாருங்க. பா ஜெயப்பிரகாசம், பூமணி, வீர வேலுச்சாமி, சோ தர்மன், வேல ராமமூர்த்தி. அப்போ பாருங்க, பா ஜெயப்பிரகாசம், பூமணி, வீர வேலுச்சாமி, சோ தர்மன், வேல ராமமூர்த்தி இவங்கெல்லாம் கரிசல் இலக்கிய பரம்பரை எழுத்தாளர்கள். அடுத்து பாருங்கள், கேள்வி 60 பாருங்கள். வட்டார வழக்கு சொற்கள்னு நம்முடைய கரிசல் இலக்கியத்தில் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க அதுக்கான பொருள்கள் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், பாய்ச்சல் என்பதன் பொருள் பாத்தி, பதனம் என்பதன் பொருள் கவனமாக, நீத்துப்பாகம் என்பதன் பொருள் மேல்கஞ்சி, கடிச்சு குடித்தல் என்பதன் பொருள் வாய் வைத்து குடித்தல், மகுழி என்பதன் பொருள் சோற்றுக்கஞ்சி, வரத்துக்காரன் என்பதன் பொருள் புதியவன், சடைத்து புளித்து என்பதன் பொருள் சலிப்பு, அழுக்கம் என்பதன் பொருள் அழுத்தம், தொலைவட்டையில் என்பதன் பொருள் தொலைவில். இதில் பாருங்கள், வரத்துக்காரன் என்பதன் பொருள் புதியவன் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பதனம் என்றால் கவனமாக என்ற பொருள், நீத்துப்பாக்கம்னா மேல்கஞ்சி என்று பொருள், மகிழினா சோற்றுக்கஞ்சி என்று பொருள். அடுத்து பாருங்கள், கேள்வி 61. கோவள்ள கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் கோவள்ளப்புறத்து மக்கள். கோவள்ளப்புற கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோவள்ளப்புறத்து மக்கள். கோவள்ளப்புறத்து மக்கள் என்னும் நூலின் ஆசிரியர் கி ராஜநாராயணன். கி ராஜநாராயணன் அவர்களின் சொந்த ஊர் இடைச்செவல். அப்போ கி ராஜநாராயணன் அவர்களின் சொந்த ஊர் இடைச்செவல். இடைச்செவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையையும் புகுத்தி இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது நூல் கோவள்ளப்புறத்து மக்கள். அப்போ கோவள்ளப்புறத்து மக்களுடைய அந்த மக்கள் அப்படிங்கிற புதினத்துடைய கதை சுருக்கும் பாருங்கள். இடைச்செவல் மக்களுடைய வாழ்வியல் காட்சிகளை கற்பனை வயத்தோடு குறிப்பிடுறாங்க. இந்திய விடுதலை போராட்டத்தை ஒரு பின்னணியாக கொண்ட நூலாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கோவள்ளப்புறத்து மக்கள் கி ராஜநாராயணன். கேள்வி 65 பாருங்கள். 1991 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் கோவள்ளப்புறத்து மக்கள். அப்போ கி ராஜநாராயணனின் சாகித்ய விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க, இந்த கோவள்ளப்புறத்து மக்கள் தான். எந்த வருஷம்னு கேட்பாங்க, 1991. கேள்வி 66 பாருங்க. யாருடைய கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும்? கி ராஜநாராயணன். அப்போ கி ராஜநாராயணன் அவர்களின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும். கேள்வி 67 பாருங்க. கி ராஜநாராயணன் கதைகள் அனைத்தும் டேஸ் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன. கி ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில். கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் கி ராஜநாராயணன். கரிசல் வட்டார சொல்லகராதி என்ற ஒன்றை உருவாக்கியவர் கீரா என்று அழைக்கப்படுகிற கி ராஜநாராயணன். கேள்வி 69 பாருங்க.
யார் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைய கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன? கி. ராஜநாராயணன். எழுத்துலகில் கீரா என்று குறிப்பிடப்படுபவர் கி. ராஜநாராயணன். கேள்வி எண் 71 பாருங்க. கரங்கு இசை விழவின் உரந்தை என்ற பாடல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. கரங்கு இசை விழவின் உரந்தை இங்கே பாருங்க, அது அகநானூறு நூல். கேள்வி எண் 72 பாருங்க. கரங்கு இசை விழவின் உரந்தை என்ற பாடலில் உரந்தை என்பது திருச்சி மாவட்டத்தில் உள்ள உறையூரை குறிப்பிடுகிறது. அம்மாவுக்கு காக்கை மொழி தெரியும் என்றவர் தஞ்சாவூர் கவிராயர். அம்மாவுக்கு காக்கை மொழி தெரியும் என்றவர் தஞ்சாவூர் கவிராயர். இப்போ தொகாநிலை தொடர்கள் என்னும் இலக்கண பகுதியிலிருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தது 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து இயல் 3க்கான ஒருவரி வினாவிடைகள் பார்க்குறோம். அதாவது நம்ம குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் தமிழ் பாடத்தில் பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே கண்டிப்பாக பெற வேண்டிய சூழல் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே நம்ம வினாக்கள் தொகுத்து வழங்குகிறோம். அப்போ புதிய புத்தகத்திலிருந்து வினாக்களையும் தொகுத்து வழங்குகிறோம், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் இதே வீடியோவில் தொகுத்து வழங்குகிறோம். இந்த அடிப்படையில் நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெற முடியும். குறைந்த நாட்களே நீங்கள் இப்போ படித்து உங்களுக்கு மெமரியில் இருக்கும். ஏன்னா கண்ணு பார்க்குது, காது கேட்குது, நம்ம திரும்பவே அதாவது முக்கியமான வினாக்களை வந்து ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணுறோம், அதையே 2 முறை ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இந்த அடிப்படையில் படிக்கும்போது உங்களுக்கு மிக மிக எளிமையாக இது மனதில் பதியும். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக்கான அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டிலேருந்தே படிக்கிறவங்களுக்கு இது பேருதவியாக இருக்கும். இல்லை நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோக்கள் வந்து நீங்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணும்போதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், தொகாநிலை தொடர்கள் என்ற இலக்கண பகுதியின் கீழே வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 74 பாருங்கள். ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர். அப்போ மறைந்து வராமல், அதாவது இந்த இது எப்படி சொல்கிறது, வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்தினா அது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். அது என்னென்னு பார்க்குறோம் பாருங்கள். தொகாநிலை தொடர் என்னென்ன பாருங்கள். எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர், வேற்றுமை தொடர், விழித்தொடர், வினையச்சத் தொடர், உரிச்சொல் தொடர், பெயரச்சத் தொடர், இடைச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இப்போ இது எல்லாத்தையும் பற்றி எடுத்துக்காட்டோட அடுத்த வினாவில் பார்க்குறோம் பாருங்கள். தொகாநிலை தொடரின் 9 வகைகளை எடுத்துக்காட்டு பார்க்குறோம். நிற்கவும். இனியன் கவிஞர் என்பது எழுவாய் தொடர். இனியன் கவிஞர் என்பது எழுவாய் தொடர். நண்பா எழுது என்பது விழித்தொடர். நண்பா எழுது என்பது விழித்தொடர். பாடினால் கண்ணகி என்பது வினைமுற்று தொடர். கேட்ட பாடல் என்பது பெயரச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர் என்பது வினையச்ச தொடர். அன்பால் கட்டினார் என்பது 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இப்போ பாருங்கள், அன்பால் அப்படிங்கிறது ஆள் என்ற 3ஆம் வேற்றுமை தொடர் வெளிப்படையாகவே வந்திருக்கு. அதனால தான் இதை 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு நம்ம குறிப்பிடுகிறோம். அடுத்து பாருங்கள், மற்றொன்று என்பது இடைச்சொல் தொடர். சாலச் சிறந்தது என்பது உரிச்சொல் தொடர். வருக 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 என்பது அடுக்கு தொடர். அப்போ இதில் தொகாநிலை தொடர்களை 9 வகைகளை எடுத்துக்காட்டுகளோடு பார்க்குறோம். இதை நீங்கள் இதே தான் நம்மளுக்கு வினாக்களாகவும் கேள்விகள் கேட்பாங்க. அதாவது புத்தகத்தில் இலக்கண குறிப்பு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது பாட புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே தான் கேட்பாங்க. புதுசாக ஒரு வார்த்தையெல்லாம் போட்டு அவங்க கேட்க போகிறது கிடையாது. அப்போ நம்ம புத்தகத்தில் உள்ளதை தெளிவாக படித்தாவே கண்டிப்பாக நம்ம முழு மதிப்பெண்கள் பெற முடியும். ஏன்னா நாம் எடுக்கக்கூடிய ஒரு மதிப்பெண்களும் நம்மளுடைய வேலை வாய்ப்பை, வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும். அந்த அடிப்படையில் நம்ம படிங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 77 பாருங்கள். பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் புத்தக பின்பக்க வினாக்கள். தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. சரியா? கிடையாது, இது தவறு. அடுத்து பாருங்கள், தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. ஏதாவது புரியுது? சரியா? புரியல. அடுத்து பாருங்கள், தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுதான் சரியான முறையான தொடராக இருக்குது. அடுத்து பாருங்கள், தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு. அப்போ அதுவும் தவறாக இருக்குது. அப்போ பாருங்கள், தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு என்று தனித்த இடம் உண்டு என்பது தான் முறையான தொடர். அப்போ விடை ஆப்ஷன் இ. கேள்வி எண் 78 பாருங்கள். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடையில் பாக்கம் என்பது புத்தூர், மூதூர், பேரூர், சிற்றூரும் கொடுத்துருக்காங்க. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடையில் பாக்கம் என்பது சிற்றூரை குறிக்கும். பாக்கம் என்பது சிற்றூரை குறிக்கும். கேள்வி எண் 79 பாருங்கள். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எதுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள்,
ரெண்டுலேயுமே இந்த இக்கு அங்கே அது அப்படின்னு வந்திருக்கு. அப்போ அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உறுப்பு. அதாவது கு என்ற 4ஆம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு, அது என்ற 6ஆம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் வேற்றுமை உறுப்பு தான் இதை பொருளை வேறுபடுத்த காரணமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், காசி காண்டம் என்பது ஒன்று பாருங்கள் ஆப்ஷனில் காசி நகரத்தின் வரலாற்றை பாடும் நூல், காசி நகரத்தை குறிக்கும் மறுபெயர், காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல், காசி நகரத்திற்கு வழிபடுத்தும் நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல், காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் தான் இந்த காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர் எழுதியது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 81. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்னன்னு கேட்குறாங்க. நிலத்திற்கேற்ற விருந்து, இன்மையிலும் விருந்து, அள்ளிலும் விருந்து, உற்றாரின் விருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை சரியான விடை என்னென்னா இன்மையிலும் விருந்து, அதாவது வறுமையிலும் விருந்து படைத்த செய்தியை நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க. அதாவது வீட்டில் எதுவுமே கிடையாது, அந்த நேரத்தில் கூட ஒரு வீட்டில் இருந்த பொருளை அடகு வச்சு விருந்தளித்த செய்தி இன்மையிலும் இருந்து என்ற ஒரு செய்தியை உணர்த்தும் செய்தியை தான் புறநானூறு குறிப்பிடுகிறது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 88 பாருங்கள். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்று கூறும் நூல் முக்கூடர் பல்லு. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்று கூறும் நூல் முக்கூடர் பல்லு. இதில் பாருங்கள், கடல் முத்து, நெல்முத்து, முக்கூடர் பல்லு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கடல் முத்து, நெல்முத்து, கடல் முத்துக்கு பதிலாக நெல்முத்து கொடுத்தது முக்கூடர் பல்லு அப்படிங்கிற நூல் குறிப்பிடுகிறது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 83. கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான்கண் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரடங்கும், ஓர் அகைப்பை அன்னை இலையிலிட வெள்ளி விழும் என்ற இது இரட்டுற மொழிதல் பாடல். இதை இயற்றியவர் காளமேக புலவர். அப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 வரி தான் கொடுப்பாங்க. கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான்கண் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் என்றவர் காளமேக புலவர். இதெல்லாம் நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் பின்பக்கத்தில் கொடுத்துட்டு ஒரு சில தகவல்கள். ஏன்னா இதிலிருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கேள்விகள் வரும். அடுத்து பாருங்கள், கலைச்சொல் அறிவோம் என்ற பாடப்பகுதியின் கீழே வினாக்கள் பார்க்குறோம். கிளாசிக்கல் லிட்டரேச்சர் என்பதன் தமிழாக்கம் செவ்விலக்கியம். எபிக் லிட்ரேச்சர் என்பதன் தமிழாக்கம் காப்பிய இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழாக்கம் பக்தி இலக்கியம். ஏன்சியன் லிட்ரேச்சர் என்பதன் தமிழாக்கம் பண்டைய இலக்கியம். ரீஜனல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழாக்கம் வட்டார இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர் என்பதன் தமிழாக்கம் நாட்டுப்புற இலக்கியம். மாடர்ன் லிட்ரேச்சர் என்பதன் தமிழாக்கம் நவீன இலக்கியம். அடுத்து அறிவை விரிவிசை என்ற தலைப்பின் கீழே நம்ம நூல்களும் ஆசிரியர்களும் அப்படிங்கிறத பார்க்குறோம். திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் வ.உ. சிதம்பரனார். திருக்குறள் தெளிவுரை வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் எனும் நூலின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். சிறுவர் நாடோடி கதைகள் கி. ராஜநாராயணன். 6ஆம் திணை என்ற நூலின் ஆசிரியர் மருத்துவர் கு. சிவராமன். 6ஆம் திணை மருத்துவர் கு. சிவராமன். அடுத்து திருக்குறள் என பாடப்பகுதியின் கீழே வினாக்கள் பார்க்க போகிறோம். இதில் கண்டிப்பாக திருக்குறள் நம்மளுக்கு பொதுத்தமிழ் பாடத்தில் மட்டும் கிடையாது, யூனிட் 8 நம்மளுக்கு திருக்குறள்லாம் பொது அறிவு பாடத்துலையும் நம்மளுக்கு கேட்பாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக திருக்குறளில் பொருளோடு நம்ம விளக்கத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், உயிரிலும் மேலானது எது? ஒழுக்கம். உயிரிலும் மேலானது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஒழுக்கம். எந்த குறளில் குறிப்பிடுகிறார் பாருங்க? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்போ பாரு, அதுதான் குறிப்பிடுறாரு. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதுதான் உயிரினும் மேலானது எது? ஒழுக்கம். கேள்வி எண் 87 பாருங்க. அடையக்கூடாத பழிகளை அடைபவர் யார்? ஒழுக்கம் தவறுபவர். அடையக்கூடாத பழிகளை அடைபவர் யார்? ஒழுக்கம் தவறுபவர். அப்போ நம்மளுடைய வள்ளுவர் எப்படி குறிப்பிட்டார் பாருங்க? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படிங்கிற குறளில் குறிப்பிட்டார். அப்போ இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி, அடையக்கூடாத பழிகளை அடைபவர் ஒழுக்கம் தவறுபவர். கேள்வி எண் 88 பாருங்க. பல நூல்களை கற்றும் அறிவு இல்லாதவர் யார்? உலகத்தோடு ஒத்து வாழாதவர். இப்போ கற்றும் அறிவு இல்லாதவர் யார்? உலகத்தோடு ஒத்து வாழாதவர். எந்த குறளில் குறிப்பிட்டார் பாருங்க?
உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ உலகத்தோடு ஒட்டொழுகல் அப்படின்னா உலகத்தோடு ஒத்து வாழாதவர் என்ன பண்ணுறாரு, நீ என்னதான் கற்றிருந்தாலும் உனக்கு அறிவு இல்லை, கல்லார் அறிவில்லாதார் அப்படிங்கிறத, நீ கல்லாதவன் தான், அறிவில்லாதவன் தான் அப்படிங்கிறத வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கேள்வி எண் 89 பாருங்க. நாம கெடக்கெடும் நோய் எது? நாம கெடுக்கெடும் நோய் எது? ஆசை, சினம், அறியாமை. அப்போ நாம கெடுக்கெடும் நோயாக ஆசையை சொல்கிறாரு, சினத்தை சொல்கிறாரு, அறியாமையை சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், நம்மளுடைய வள்ளுவர் காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றும் நாம கெடுக்கெடும் நோய் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ நாம கெடுக்கெடும் நோய் எது? ஆசையும் சினமும் அறியாமையும். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 90 பாருங்க. கிடைத்தற்கரிய பேறுகளுள் பெரும் பேறு எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல். அதாவது நம்முடைய வள்ளுவர் என்ன குறிப்பிடுகிறார்னு பார்த்தீங்கன்னா, அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அப்போ தமர் அப்படிங்கிறத கூட கேட்பாங்க. அதாவது அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் அப்படின்னு கூட நம்மளுக்கு அந்த குரல் மூலியமாக தான் குறிப்பிடுறாரு. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பேர்களில் எதை பேர்? ஒரு நல்ல பெரியவங்களை நம்முடைய துணையாக கொண்டுக்கணும். அதை தான் நம்முடைய பெரிய கிடைத்தற்குரிய பேர்களில் பெரும் பேர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இல்லை, தமர் என்பதன் பொருள் துணை என்று பொருள். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 91 பாருங்க. பகைவரின்றி தானே கெடும் மன்னன் யார் அப்படின்னு அந்த பாருங்க. பகைவரின்றி தானே கெடும் மன்னன் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன். அப்போ பாருங்க, நம்முடைய வள்ளுவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பாறை இல்லானும் கெடும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறார். இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பாறை இல்லானும் கெடும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறார். அதாவது நம்ம ஒரு மன்னன் தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டக்கூடிய, அதை இடித்து கூறக்கூடிய ஒரு பெரியவங்களை துணையாக கொள்ளாத ஒரு மன்னன் என்ன பண்ணுவான், நீ உங்ககிட்ட பகைவர் இல்லாமையே நீ அழிஞ்சு போவ அப்படிங்கிறத வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ பாருங்கள், என்னது பகைவரின்றி தானே கெடும் மன்னன் யார்? பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 92 பாருங்க. பலரோடு பகை கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது எது? நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதல். பலரோடு பகை கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமை தருவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதல். அப்போ பாருங்க, நம்மளுடைய வள்ளுவர் பல்லார் பகை கொள்ளின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ பல்லார் பகை கொள்ளின் பத்தெடுத்த தீமைத்தே, நீ பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டில பல மடங்கு தீமை தருவது எது? ஒரு நற்பண்போடு ஒரு நண்பனோட தொடர்பை நீ விட்டு விடுதல், ஒரு நல்ல நட்பை நீ விட்டு விலகுதல் அப்படிங்கிறது தான் இங்கே வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ பகைவர் அப்போ இதுக்கு சரியான விடை பாருங்கள். பலரோடு பகை கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது எது? நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதல். அப்போ நற்பண்பு கொண்டவற்றை நம்ம நட்பை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த கேள்வி எண் 93 பாருங்கள். தன் நாட்டை நாள்தோறும் இழக்கும் மன்னன் யார்? மன்னன், அதாவது தன் நாட்டை நாள்தோறும் இழக்கும் மன்னனாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா, தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி செய்யாத மன்னனை தான் நாள்தோறும் இழக்கும், தன்னுடைய நாட்டை நாள்தோறும் இழந்துக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறத வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது நம்மளுடைய வள்ளுவர் என்ன குறிப்பிடுவார்னா, நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுறார். அதாவது நம்மளுடைய நாட்டில் என்னென்ன நடக்குது, நன்மை தீமைகள் என்னென்னலாம் நடக்குதுன்னு ஒவ்வொரு நாளுமே நம்ம ஆராயன்னு அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கணும். அப்படி நீ பண்ணலைன்னா உன்னுடைய நாட்டை தினந்தோறும் இழப்பாய் அப்படிங்கிறத நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 94. நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் யார்? இரக்க இயல்பை கொண்டவர்கள். அப்போ பாருங்க, நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் யார்? இரக்க குணம் கொண்டவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படிங்கிறத நம்முடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது இரக்க இயல்பை கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? பிறருக்காக நஞ்சை கொடுத்தாலும் உண்ணக்கூடிய ஒரு இயல்பை கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறத வள்ளுவர் குறிப்பிடுகிறார்.
அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 95. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. இக்குறளில் தாளாண்மை மற்றும் வேளாண்மை என்னும் பொருள் என்பதன் பொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. இதுக்கு முதல்ல அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தாளாண்மை என்பதன் பொருள் விடாமுயற்சி. அப்போ வேளாண்மை என்பதன் பொருள் பிறருக்கு உதவுதல். நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தான் கேள்விகள் வரும். அப்போ பாருங்கள், அதாவது வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. அந்த குறளில் என்ன குறிப்பிடுறதுன்னா, விடாமுயற்சி என்ற உயர்ந்த பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்னும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ தாளாண்மை அப்படின்னா விடாமுயற்சி கொண்டவர்கள், வேளாண்மை என்னும் செருக்குனா பிறருக்கு உதவக்கூடிய ஒரு இயல்பை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத நம்முடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ இதில் பாருங்கள், தாளாண்மை என்றால் விடாமுயற்சி, வேளாண்மை என்றால் பிறருக்கு உதவுதல். கேள்வி எண் 96 பாருங்கள். முன் வினையையும் தோற்கடித்து வெற்றியடைபவர் யார்? சோர்வில்லாது முயற்சி செய்பவர். அதாவது விதியை வெல்லக்கூடியவர் யார் அப்படிங்கிறத வள்ளுவர் என்ன குறிப்பிடுறார் பாருங்கள். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாதுணற்றுபவர் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாதுணற்றுபவர் என்று என்ன குறிப்பிடுறார் வள்ளுவர்? அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க, சோர்வில்லாது முயற்சி செய்பவர்கள் என்ன பண்ணுவாங்க? விதியை கூட அதாவது உன்னுடைய விதியில் தோல்வி அப்படின்னு இருக்குன்னா அதை கூட நீ தோற்கடித்து வெல்ல முடியும் அப்படிங்கிறத வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ என்ன வேணும்? சோர்வில்லாத முயற்சி வேண்டும். எதை வெல்றதுக்கு? முன்வினையை, விதியை வெல்வதற்கு அப்படிங்கிறத நம்முடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் நம்மளுடைய எப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லாமல் நம்முடைய ஒரு மோட்டிவேஷனாகவும் நம்ம பார்த்துக்கணும். அதாவது நம்ம பாடப்புத்தகத்தை படிக்கும்போது நிறைய இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோட்டிவேஷன் வெளியிலலாம் போக தேவையில்லை. நம்ம பாடப்புத்தகத்திலேயே நம்மளுடைய நிறைய வரிகள் இருக்கும். திருவள்ளுவருடைய திருக்குறள் இருக்கும், புறநானூற்று செய்திகள் இருக்கும், கவிதைகள், புது கவிதைகள் இருக்கும். நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதான் அப்படிங்கிற ஒரு படிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய குறள்கள், நிறைய கவிதைகள்லாம் படிக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையிலே நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. எதையும் ருசித்து படிக்கும்போது உங்களுக்கு எதுவும் மறக்காது. அடுத்து பாருங்கள், ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது என்று வள்ளுவர் குறிப்பிடுவது எதை? பிறருக்கு உதவி செய்யாமல் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம். இப்போ என்ன சொல்கிறாரு? நச்சு மரம் பழுத்தது போன்றது அப்படின்னு எதை வள்ளுவர் குறிப்பிடுறாருன்னா, ஒரு செல்வன்ட்ட நிறைய பணம் இருக்குது, ஆனால் அதை யாருக்கும் கொடுக்க மாட்டான். அந்த செல்வம் ஒரு நச்சு மரத்தை போன்றது அப்படிங்கிறத வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ நம்மளுடைய வள்ளுவர் எப்படி கொடுனா, நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதுதான் கூட நச்சு மரம் பழுத்தது போன்றது எது? ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வத்தை தான் நம்முடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது பிறருக்கு உதவி செய்யாமல் நீ பணத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன? அதனால் அது ஒரு நச்சு மரம், ஊருக்கு நடுவில் இருக்கிற ஒரு நச்சு மரம் போன்றது அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கேள்வி எண் 98 பாருங்கள். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் பயின்று வரும் அணி எது? உவமை அணி. இந்த அற்று என்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது நம்ம ஓமை அணி அப்படின்னு நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நச்சப்படாதவன் செல்வன் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. அதனால தான் அந்த ஓம உருவை நம்ம ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அப்போ இது ஓமை அணி. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 99 பாருங்கள். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்ற இந்த குறளில் இடம்பெற்றுள்ள அணி அது உவமை அணி. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும். அப்போ போல, புறைய, அற்று, தற்று இந்த மாதிரிலாம் வரும்போது அது ஊம உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா ஓமை அணி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் என்ன உருபு? போலும் என்ற ஊம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இதுவும் ஓமை அணி தான். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 100 பாருங்கள். உரை ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்ற கவிதையை இயற்றியவர் அறிவுமதி. ஒரே ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படிங்கிறத நம்முடைய அறிவுமதி அதாவது திருக்குறளை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார். ஸோ இது வரைக்கும் நம்ம இயல் 3க்கான ஒரு வரி வினாவிடைகளை டோட்டலாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம அதில் உள்ள முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் நம்ம பார்த்தது தான் நன்னன். மலைபடுகடாம் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார்? நன்னன். அடுத்து பாருங்கள், பொம்மல் என்பதன் பொருள் சோறு.
நம்ம பார்த்தோம் இரடி பொம்மல் பருகுவீர் அப்படின்னு பார்த்தோம். இரடி என்றால் திணை என்று பொருள், பொம்மல் என்றால் சோறு என்று பொருள். அப்போ இரடி இங்கே பாருங்கள், சோறுன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே அரிசின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பொம்மல் என்றால் சோறு தான். சோறு தான் நம்மளுக்கு சரியான தமிழ் சொல் வந்து சோறு தான். சாதங்கிறதுலாம் தமிழ் சொல்லே கிடையாது. சாதம் போட்டு அப்படின்னு சோறு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அழகான தமிழ் சொல். நம்மளுடைய சங்க இலக்கியங்களே கூறக்கூடிய அழகான தமிழ் சொல் சோறு தான். ஓகேங்களா? பொம்மல் என்பதன் பொருள் சோறு. அடுத்து பாருங்கள், 10 பாட்டு நூல்களுள் 583 அடிகளை கொண்ட நூல் எது? மலைபடுகடா. நம்ம இப்போ தான் பார்த்தோம். 10 பாட்டு நூல்களுள் 583 அடிகளை கொண்ட நூல் எது? மலைபடுகடா. நம்மளுக்கு கேள்விகள் எப்படி போய்ப்பானா, மலைபடுகடாம் அப்படிங்கிற நூலில் வந்து ஒரு சில நூல்களுக்கு வந்து எத்தனை அடிகளை கொண்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. மலைபடுகடாம் நம்மளுக்கு பாட புத்தகத்திலே கொடுத்துருக்கனால 583 அடிகளை கொண்ட நூல் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். இதே மாதிரியே 10 பாட்டு நூல்களுள் அதிக அடிகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்பாங்க. அது மதுரை காஞ்சி. எத்தனை அடிகள் கொண்டிருக்கு? 782 அடிகள் கொண்டிருக்கு. அப்போ நல்லா பார்த்துங்க, 10 பாட்டு நூல்கள் அதிக அடிகளை கொண்ட நூல் மதுரை காஞ்சி. எத்தனை அடிகள் கொண்டிருக்கு? 782 அடிகள். அதே மாதிரி பாருங்கள், 10 பாட்டு நூல்களுள் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. முல்லைப்பாட்டு. எத்தனை அடிகளை கொண்டிருக்கு? 103 அடிகளை கொண்டிருக்கு. அப்போ பாருங்கள், நம்ம இந்த அப்ரோச்லேயும் நமக்கு குறைந்த அடிகள் எது, அதிக அடிகள் எது? குறைந்த அடிகள் முல்லைப்பாட்டு 103 அடி, அதிக அடிகள் மதுரை காஞ்சி 782 அடி. இதில் 10 பாட்டில் 583 அடி எது? மலைபடுகடம். இந்த பாடப்பகுதியில் பார்த்தது. அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள புலவர் பெயர்களை நூல்களோடு பொறுத்துக. இப்போ நம்ம 10 பாட்டு நூல்கள் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. அதனுடைய ஆசிரியர்கள் யாருன்னு பார்க்குறோம். நக்கீரர் இயற்றியது திருமுருகாற்றுப்படை. முடத்தாம கண்ணியர் இயற்றியது பொருணராற்றுப்படை. இடைக்கலி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் இயற்றியது சிறுவனாற்றுப்படை. கடியலூர் உருத்திரங்கண்ணரார் இயற்றியது பெரும்பானாற்றுப்படை. அப்போ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3412 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். நக்கீரர் திருமுருகாற்றுப்படை, முடத்தாம கண்ணியார் பொருணராற்றுப்படை, நத்தத்தனார் சிறுமுறாற்றுப்படை, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பெரும்பானாற்றுப்படை. அடுத்து பாருங்கள், தலையாங்கணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றிய பாடிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அதாவது தலையாங்கணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி பாடிய நூல் எது? மதுரை காஞ்சி. அப்போ மதுரை காஞ்சி நூல் தான் தலையாங்கணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றிய பாடிய நூல் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், 10 பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்ட பாடப்பட்ட நூல் எது? நெடுநல்வாழையும் மதுரை காஞ்சியும். அதாவது போன நூலில் பார்த்தோம். அப்போ அதாவது பாண்டிய நெடுஞ்செழியன் தலையாங்கணத்து பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்ட பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டாங்க. அதில் மதுரை காஞ்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ பாருங்கள், அதுலேயே நெடுநல்வாடை அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டுமே பொருந்தும். ஏன்னா 2 நூல்களுக்கும் பாட்டுடைய தலைவன் யார்? நம்மளுடைய பாண்டியன் நெடுஞ்செழியன் தான். அப்போ பாருங்கள், பாண்டியன் நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்ட பாடப்பட்ட நூல் நெடுநல்வாடையும் வரும், மதுரை காஞ்சியும் வரும். அடுத்து பாருங்கள், 10 பாட்டு நூல்கள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம். அது எப்படி சொல்கிறோம், ஆற்றுப்படை நூல்கள் 5ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அகநூல்கள் எத்தனை 3ன்னு பார்த்தோம். அப்புறம் புறநூல்கள் 2 அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் கேட்டுருக்காங்க பாருங்கள், 10 பாட்டு நூல்கள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் அதே தான். முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. முல்லை, குறிஞ்சி, பாலை அப்படிங்கிறது மாதிரி அவங்க வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதில் வேளாண்மை என்னும் சொல் அதாவது சொல் தரும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேளாண்மைன்னா பிறருக்கு உதவுதல் அப்படின்னு பார்த்தோம். அப்போ உதவி செய்தல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்போ வேளாண்மை என்பது தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இந்த குறளில் வேளாண்மை என்னும் பொருள் உதவி செய்தல். அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள், தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் எடுத்துரைப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே திருக்குறளையே பல்வேறு ஆங்கிளில் அவங்க கேள்விகளை மாற்றி மாற்றி கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு திருக்குறளில் பொருள் புரிஞ்சு படிச்சிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு விடையளிக்க முடியும். அப்போ பாருங்கள், தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது எது? விடாமுயற்சியால் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் தான் சரியான விடை. இங்கே பாருங்கள், இதில் ஆப்ஷனில் பாருங்கள், மூதாதையர் கொடுத்த பொருள், இலவசமாக வந்த பொருள், தானமாக தந்த பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை பார்த்திங்கன்னா தன் முயற்சியால் ஈட்டிய பொருள், அதாவது விடாமுயற்சி அப்படின்னு பார்த்தோம். தாளாண்மை என்பதன் பொருள் விடாமுயற்சி அப்படின்னு பார்த்தோம். அப்போ தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள்,
பெரியாரை பேணி தமரா கொள்ளல், இதில் தமர் என்பதன் பொருள் அப்படின்னு பார்க்குறோம். துணை. பெரியாரை பேணி தமரா கொள்ளல், இதில் தமர் என்பதன் பொருள் துணை அப்படின்னு பார்க்குறோம். அதாவது நம்மளுடைய வள்ளுவர் என்ன கொடுத்துருப்பாரு, அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது கிடைத்திருக்குரிய பெரும் பேர்களில் எல்லாம் பெரும் பேர் எது, பெரியாரை துணையாக்கி கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்த்தோம். அப்போ இங்கே தமரா கொள்ளல்னா துணையாக்கி கொள்ளுதல். அப்போ தமர் என்பதன் பொருள் துணை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, அதே தான் பாருங்க, அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஸ் பேணி தமரா கொள்ளல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறியவரை, பெரியாரை, உறவினரை, நண்பனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே குரலில் வந்து உங்களுக்கு கொடிட்டிடங்கள் மாதிரி கேட்டிருக்காங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். ஒரே குரல் தான், நம்மளுக்கு எப்படி வேணுமாலும் கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த பக்கம் நூல்கள் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஆசிரியர்கள் கேட்குறாங்க. முல்லைப்பாட்டு யார், நப்பூதனார். முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் நப்பூதனார். காசி காண்டம் யார், அதிவீரராம பாண்டியர். இப்போ தான் பார்த்தோம். காசி காண்டம் நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். சிலப்பதிகாரம் நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். காலக்கலிதம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்தது தான். இப்போ முல்லைப்பாட்டு நப்பூதனார், காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம் கண்ணதாசன். இதில் பாருங்கள் 3, 4, 2, 1 தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், இலக்கண குறிப்பு. சாலச் சிறந்தது தொடரின் வகை அறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடைச்சொல், எழுவாய் தொடர், விழித்தொடர், உரிச்சொல் தொடர் அப்படின்னு கொடுக்குறாங்க. சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர். இப்போ தான் நம்ம பார்த்தோம், நம்ம 9 வகை தொகைநிலை தொடர்கள் 9 அப்படின்னு பார்த்து எடுத்துக்காட்டுகளோடு பார்த்தோம். அதில் சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது, ஓமை அணி. இந்த இப்போ தான் நம்ம கொடுத்து அப்படியே கொஸ்டினே வந்துட்டு பாருங்க. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு இந்த அற்று என்ற பொருள் வந்து அந்த ஓம உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணி அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த குறளில் பயின்று வந்த அணி ஓமை அணி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இது வரைக்கும் நம்ம 9ஆம் வகுப்பு இயல் 3க்கான ஒரு வரி வினா விடைகள் தெளிவான விளக்கத்தோடு பார்த்தாச்சு. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த வீடியோ பார்த்துட்டு படித்தாலும் சரி, இல்லை படிச்சுவிட்டு இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்கள் ஒரு முறை வீடியோ பார்ப்பது 3 முறை படித்ததற்கு சமம். ஸோ இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும், ஒவ்வொரு கமெண்டும், ஒவ்வொரு ஷேரும் இந்த வீடியோக்கள் பல பேருக்கு வீட்டிலிருந்தே படிக்கக்கூடிய, இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போக முடியாத நிறைய நண்பர்களுக்கு போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு அடுத்த பாடத்தை பற்றி படிப்போம். நன்றி, வணக்கம்.